இப்ப இது வந்து தனியார் நிறுவனத்துக்கு பொருந்தாது, அரசாங்க நிறுவனத்துக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்றத நீங்க ஆமா, சொல்ல வர்றீங்க. ஆமா. சரி சார், ஆர்டிஐ நம்ம ஃபைல் பண்ணி இதெல்லாம் கேட்டு வாங்குனதுக்கு அப்புறம் சில இடத்துல தொய்வா இருந்ததுன்னா, அந்த அரசாங்க அதிகாரிகள் மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுங்களா? கண்டிப்பா. இது வந்து நீங்க அரசாங்க நிறுவனங்கள்னு வரும்போது, அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆகட்டும், நகராட்சி, ஊராட்சி அமைப்பு, பேரூராட்சி, அந்த கவர்ன்மெண்ட் சம்பந்தப்பட்ட நி நிறுவனங்கள், கவர்ன்மெண்ட் எய்டட் கவர்ன்மெண்ட் எய்டு ஒரு சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கும். கவர்ன்மெண்ட் எய்டடா இருக்கும். ஸோ, இப்ப இவங்க வந்து கேட்டா குடுத்து தான் ஆகணும். அப்படி குடுக்காத பட்சத்தில, அந்த அதிகாரியின் மேலேயே நடவடிக்கை. ஏன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்கு வேலை இருக்கும். ஒரு அரசாங்க அதிகாரி அந்த இடத்துல, அந்த நிறுவனத்தில இத குடுக்குறதுக்குன்னே உட்கார்ந்திருப்பார். தகவல சேகரிச்சு அவர் குடுக்கணும். தகவல சேகரிச்சு அவர் குடுக்காத பட்சத்தில, யாரு குடுக்கலையோ, எதனால அந்த தகவல் வரலையோ, அத சொல்லணும் அவங்க. சப்போஸ் அந்த ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, இதாயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இல்ல, இது வந்து இவர் குடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி குடுக்காத பட்சத்தில, அந்த அதிகாரியின் மேலேயே ஒரு நடவடிக்கை பாயும். அதனால தாராளமா, தைரியமா நம்ம கேட்க முடியும். அது மாரி இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் இருக்கும். நெறைய கம்பெனிஸ் இருக்கும். அதாவது கவர்ன்மெண்ட் அரசாங்கம் சார்ந்த கம்பெனிகள் இருக்கும். அதுக்கும் அது பொருந்தும் நெறைய இதில. ஒரு சில என்ஜிஓ அமைப்புலாம் இருக்கும். அரசாங்க உதவி பெறும் என்ஜிஓ அமைப்பு. அது அவங்கலாம் கூட கண்டிப்பா அது குடுத்தாகணும். இதில வந்து பிஎஸ்என்எல்லாம் கம்பெனி. அதுவும் வந்து ஒரு பிரைவேட் ஈக்விட்டி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுமே இதெல்லாம் வந்து ஆர்டிஐ கீழ தான் வருவாங்க.